ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒய்டி மற்றும் வைஷு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போகிறது குருவாயூர், அந்த துலாபாரம் கொடுக்கறதுக்கு போயிட்டுருக்கோம். அதை முடிச்சுட்டு ட்ரெயின், அவ்வளோதான். இந்த ட்ரிப்பு முடிவடைகிறது. இங்கே செல்ஃபோன்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டுறோம். ட்ரெஸ்ஸுக்கு கோடு இருக்குது போல், ட்ரெஸ் கோட்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மென்ஸ்க்கு. அது ஒன்று கேள்விப்பட்டோம். ஸோ எல்லோரும் ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்காங்க. நாங்கள் 2 பேர் ஆஸ் யூஷுவல். ஆமாம், மென் மேலே ட்ரெஸ்ஸு போடக்கூடாதான், வேஷ்டி மட்டும் கட்டணும். ஸோ வேஷ்டி சட்டை சுடிதார் போட்டால் ஷால் போட்டு கிடையாது, சட்டையே கழட்டிடணும். சட்டையே கழட்டிடணுமா? அது ஏன் எதுக்குன்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோயில் வெளியில் நிறைய கடைகள் இருக்குது. நம்ம ஊரில் பேன் பண்ணப்பட்ட லாட்ரி சீட்டு கடைகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போகும்போது வேஷ்டி இல்லாதவங்கெல்லாம் இங்கேயே வாங்கிட்டு போகலாம். ஏன்னா நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் இப்போ விழினிக்கு ஒரு சின்ன வேஷ்டி வாங்குகிறோம். இங்கே எந்த கடையாக இருந்தாலுமே அந்த கடைக்கு வெளியில் வேஷ்டி சட்டையை வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம விழினிக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறோம். கோயிலுக்கு நாங்கள் போன நேரம் அங்கே மண்டபம்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய சிவில் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. அங்கே ஒர்க்கு போகிறதுனால ஒரே நாய்ஸாகவே இருந்தது. துலாபாரத்தோட ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். இது போட்டுட்டு தான் அதில் உட்கார வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு 100 ருபீஸ் சொன்னாங்க ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு. பாருங்கள், சைடில் பில்லர் கட்டிட்டு மேலே ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க மக்கள் போகிறதுக்கு. ஃபுல்லாக ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. அதனால் ஒர்க் நாய்ஸும் க்ரௌட் நாய்ஸும் சேர்த்து கோயில் ஃபுல்லாகவே ஒரே நாய்ஸாகவே இருந்தது. நாங்கள் போனது ஈவினிங் டைம்ன்றதுனாலையும் க்ரௌடு கொஞ்சம் நிறையவே வந்திருந்தாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. லைனில் நின்று உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டவுட்டு. இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் சென்டரில் அந்த டவுட்டை கிளியர் பண்ண வைஷ்ணவி போனால் ஆமாம், எதிர்பார்த்த ஒன்று தான். பெரும்பாலும் எந்த கோயிலையுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு கிடையாது. பட் இங்கே திருப்பதி மாதிரி ஃபோனே அலோடு கிடையாது. ஸோ இங்கே தான் ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டி விடணும். போயிட்டு வரதுக்குள்ளே இருக்குமான்னு தெரியல. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். கோயில் உள்ள தான் காமிக்க முடியாது, அதனால என்ட்ரன்ஸ் ஆச்சு காமிக்கலாமேன்னு காட்டுறேன். நல்லா பாருங்க. கோயிலுக்கு வர மக்களுக்கு வெயில் படக்கூடாதுன்றதுக்காக ஷெட்டு ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்க. மேடம் வேற டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணு. விழியோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. நானே ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்டா, ஏன்டா நான் போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு ட்ரெஸ் கோடு ஓகே, பட் குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் கோட் கம்பல்சரின்றது கொஞ்சம் ஓவராக இருக்குது. எனக்கு இந்த சாமி வேண்டுதல் அதன் மேலெல்லாம் உடன்பாடு இல்லை. பட் ஃபேமிலி மெம்பர்ஸும் முக்கால்வாசி பேருக்கு நம்பிக்கை இருக்கும்போது கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபோனு பேகு எல்லாமே அந்த கவுண்டரில் போய் கொடுக்கணும். லாக் ரூம்னு போட்டிருக்குல்ல, ஸோ இங்கே லைனில் நின்று நம்ம கொடுக்கணும். இது பக்கத்தில் இவ்வளோ பெரிய லைன் நிற்கிதுல்ல, இந்த லைனில் தான் நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இதில் இப்போ போல வெறும் துலாபாரம் மட்டும் பண்ணிட்டு வந்துட போகிறோம். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு இருக்கோம். இந்த லைனில் நின்று எப்போ போய் பார்ப்போன்னு தெரியல. எவ்வளோ பெரிய ஃபேன் பாருங்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காற்று வரணும்னா இந்த ஃபேனால் தான் முடியும். ஸோ இங்கே இருக்கிற கவுண்டரில் தான் நம்ம செல்ஃபோன்ஸு பேக்ஸு எதனா இருந்ததுன்னா கொடுக்கணும் லைனில் நின்று. இது ஃப்ரீ கிடையாது. ஒரு பொருளுக்கும் நம்ம 10 ரூபா கட்டணும். ஸோ பாருங்கள், பில்லு இதுதான். மொத்தமாக எங்களுக்கு 50 ரூபா ஆச்சு. ஸோ வெற்றிகரமாக விழினியை எடை போட்டு வந்தாச்சு. ஃபோன் அலோவ் பண்ணாததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. உள்ளே போகணுன்னா இந்த காஸ்டியூமில் தான் போனோம். ஸோ சாமிலாம் பார்க்கல, வெறும் துலாபாரம் மட்டும் போயிட்டு வந்தாச்சு. குழந்தையும் டயர்டு, நாங்களும் டயர்டு. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.